தூத்தூர் புனித தோமையார் மறைவட்டார ஆலயம் சார்பாக குடில் போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. அதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களிலே லாட் அடிப்படையிலே இப்போது அந்த இடத்தை தேர்வு செய்வதற்காக 5 வார்டில் உள்ள முக்கியமான உறுப்பினர்கள் வந்து கூடியிருக்கின்றார்கள். அந்த நிகழ்வை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது உடனடியாக அந்த நிகழ்வானது ஆரம்பமாகின்றது. இப்போது அந்த லாட்டை எடுக்கப்படுகிறது. 3, 4, 5 அப்படி 5 வார்டுகளாக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த இடங்களில் தற்போது இந்த போட்டிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு வார்டு உறுப்பினர்களும் ரொம்ப விறுவிறுப்பாகவே சிறப்பாக அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 5:30 மணிக்கு தற்போது துவங்கி 7:30 மணிக்கு முடிவடையும். இந்த நேரத்துக்குள்ளாக எல்லா வார்டு உறுப்பினர்களும் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களிலே அந்த குடிலை செட் பண்ண வேண்டும். இப்போது இதோ 10வது வார்டில் உள்ள குடிலை அவர்கள் அந்தோணிராஜ் தலைமையில் அவர்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அதைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். 1 இது 2 எழுதிப்போ உங்க நம்பர் எழுதிப்போ சும்மா அவருடைய கலைநயங்களை காட்டுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதி இந்த கிராமிய ஸ்டைலிலே உள்ள ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 மணி நேரத்துக்குள்ளாக செய்து முடிக்க வேண்டும் என்பதால் ஒவ்வொருவரிலும் அந்த ஆர்வமும் அவசரமும் பார்க்க முடிகின்றது. இது இன்னொரு குடிலினுடைய அமைப்பு. அவர்கள் ஆர்வமாகவே அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது பரிசு வெல்ல வேண்டும் என்ற நோக்கம்தான் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. அன்பிய செயல்பாடுகளில் ஆண்கள் மற்றும் பெண்களும் இணைந்து செய்வது அரிதான காட்சியாகவே இங்கு இருக்கின்றது. முடியவில்லை என்றாலும் ரொம்பவே சுமைகளை சுமந்து எப்படியாவது பரிசு பெற வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றது. இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய குடில் அமைப்பை உருவாக்கி காட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் அந்த கிராமிய பொருட்கள் தற்போது இந்த பனை ஓலைகளும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்பியங்களில் பெண்கள் மட்டும்தான் இருப்பார்கள். ஆனால் இங்கே ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து பார்க்க முடிவதில் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. ஏதோ வித்தியாசமான ஒரு குடில் இங்கே உருவாகிறது. 2 மணி நேரம் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2 வார்டுகளில் அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கும் காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சிறுவர்களும் இளைஞர்களும் இணைந்து இந்த வேலைகளை செய்து வருகின்றார்கள். எப்படியாவது பரிசு பெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருடைய நோக்கமாக இருக்கின்றது. அதனால் ஆர்வமாகவும் விவேகமாகவும் கலை நயமிக்கதாகவே செய்து வருகின்றார்கள். இந்த பனை ஓலையில் செய்த பரம்புகளை நாம் இப்போதுதான் பார்க்க முடிகிறது. முற்காலங்களில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஊர்களிலே இந்த பாய்களில் தான் மக்கள் படுத்து உறங்கினார்கள். விறுவிறுப்பாகவே வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. குடிலை அமைப்பதற்காக மண் கூஜாக்களையும் சுமந்து வருகின்றார். இதுல எப்படி தண்ணீர் சேர்த்து வைக்கிறதா? மேல் மாடியில் இருப்பவர்களுக்கும் ஒரு கூஜா கொடுக்கிறார். இதுல தண்ணி எப்படி மோட்டர் வச்சு ஏத்துவீங்களா இல்ல கிணறு?
இதில் ஒரு கிணறு வரும் என்று சொல்கின்றார்கள். அந்த கிணற்றிலிருந்து தான் தண்ணி மேலே எடுத்துக்கொள்வார்கள். ஒரு சின்ன குளத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த குளத்திலிருந்து தான் ஆடுகள் தண்ணீர் குடிக்கும். அதற்காக அந்த குடில் ஒரு பகுதியாக அந்த குளத்தை உருவாக்கி வருகின்றார்கள். அதில் கூழான் கற்களையும் அடுக்குகிறார்கள். அது அந்த குளத்திற்கு இன்னும் அழகு சேர்க்கும் விதமாக இருக்கும். இப்போதுதான் அந்த குடில் முழு வடிவம் பெறுகின்றது. ஒரு அடுப்பு சட்டிகள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு குளம் அமைக்கின்றார்கள். நிஜமான குளம் மாதிரியே காட்சியளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இயற்கையான பாசிகள் கொடிகள் எல்லாம் வைக்கின்றார்கள். அது ரொம்பவே ஒரு இயற்கையாக நிஜமான குளமாகவே தற்போது உருவாகி வருகின்றது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கிறிஸ்துமஸினுடைய அடையாளமாக ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தையும் அவர்கள் செட் பண்ணியிருக்கின்றாங்க. நல்ல செடிகள் கொண்டு வருகின்றார்கள். அந்த குளம் தண்ணீரால் அந்த குளம் உருவாகி உள்ளது. பாருங்கள், தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிலிருந்து வருகின்றது. அந்த ரீதா அம்மா அவங்க நம்ம இந்த கிறிஸ்துமஸ் குடில் போட்டி நடக்கக்கூடிய இடத்துல வந்திருக்காங்க. அவங்களும் தற்போது ஒரு பாடலை பாட விரும்புறாங்க. நம்ம கேட்கலாம். இப்ப இயேசு பிறந்தார் உலகினிலே, எழுந்து யாவரும் வாருங்கள். இயேசு பாலகன் பிறந்திருக்கும் எளிய குடிசையை பாருங்கள், எளிய குடிசையை பாருங்கள். விண்ணில் அவருக்கு தாயில்லை, மண்ணில் பிறந்திட தந்தை இல்லை. விண்ணில் அவருக்கு தாயில்லை, மண்ணில் பிறந்திட தந்தை இல்லை. கண்களை திறந்தார் யாரும் இல்லை, கடவுளுக்கென ஓர் ஊரும் இல்லை. கண்களை திறந்தார் யாரும் இல்லை, கடவுளுக்கென ஓர் ஊரும் இல்லை. கடவுளுக்கென ஓர் ஊரும் இல்லை. இயேசு பிறந்தார் உலகினிலே, எழுந்து யாவரும் வாருங்கள். இயேசு பாலகன் பிறந்திருக்கும் எளிய குடிசையை பாருங்கள், எளிய குடிசையை பாருங்கள். குடிசையின் விளக்கை ஏற்றி வைத்து குழந்தையின் அன்னை பாடுகிறாள். குடிசையின் விளக்கை ஏற்றி வைத்து குழந்தையின் அன்னை பாடுகிறாள். மடியினில் துயிலும் பாலகனே, மனதினில் நினைத்தே வாடுகிறாள். மடியினில் துயிலும் பாலகனே, மனதினில் நினைத்தே வாடுகிறாள். மனதினில் நினைத்தே வாடுகிறாள். இயேசு பிறந்தார் உலகினிலே, எழுந்து யாவரும் வாருங்கள். இயேசு பாலகன் பிறந்திருக்கும் எளிய குடிசையை பாருங்கள், எளிய குடிசையை பாருங்கள். வானத்தை விரித்ததும் அவரல்லவா, விண்மீன் அமைத்ததும் அவரல்லவா. வானத்தை விரித்ததும் அவரல்லவா, விண்மீன் அமைத்ததும் அவரல்லவா. கானகம் அமைத்ததும் அவரல்லவா, கடவுளும் குழந்தையும் அவரல்லவா. கானகம் அமைத்ததும் அவரல்லவா, கடவுளும் குழந்தையும் அவரல்லவா.
கடவுளன் குழந்தையும் அவர் அல்லவா. இயேசு பிறந்தார் உலகினிலே, எழுந்து யாவரும் வாருங்கள். இயேசு பாலகன் பிறந்திருக்கும் எளிய குடிசையை பாருங்கள். நன்றி. பாடல் சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி. இந்த சிறுவர்கள் ஏதோ கிறிஸ்துமஸ் சம்பந்தமான செய்திகளை நம்மோடு சொல்ல விரும்புகின்றார்கள். Hi, Merry Christmas. Hi, Merry Christmas. Hi, Happy Christmas. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். உங்க பேர் என்னது? Oscar Peter. ஆஸ்டர் பீட்டர். உங்க பேரு? Arik. ஆரி. உங்க பேரு? Shifan. ஹர்ஷில். இவங்க 3 பேரும் நண்பர்கள். அவங்க இந்த குடல் பண்ணுவதற்கு ரொம்பவே அதிகமான உதவிகளை செய்து வருவதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இவங்க தான் அந்த தூண்களை எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. அங்க இருந்து சின்ன சின்ன பொருட்களையும் தூக்கிட்டு வந்து அந்த அவங்க அம்மாக்களுக்கு உதவி செய்யறாங்க. ஓகே. இந்த டிசம்பர் மாதத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதை மையமாக வைத்து பனி பொழியக்கூடிய அந்த சூழலை உருவாக்குவதற்காக அந்த பஞ்சுகளை அந்த கூரைக்கு மேலே இங்கே போட்டு வருகிறார்கள். அந்த கிராமிய அமைப்பு, அந்த குடிலில் உள்ள அந்த பொருட்கள் அனைத்தையுமே அவர்கள் நிஜமான பொருட்களாகவே வாங்கி வைத்திருக்கின்றார்கள். இது வித்தியாசமாகவே இந்த குடில் உருவாகி வருகின்றது. எப்படியாவது பரிசு பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் அவர்கள் ரொம்ப ஆர்வமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பகுதியிலே கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. ஓலையால் வேய்ந்த அந்த கூரை அமைப்பை உருவாக்கின்றார்கள். இது வட்ட வடிவில் தான் இந்த குடில் அமைந்து வருகின்றது. 2 மணி நேரத்திலே ஒரு குடிலை உருவாக்குவது என்பது ரொம்பவே சிரமமான விஷயம்தான். ஆனால் அவர்கள் அதை செய்கிறார்கள், செய்து காட்டுகிறார்கள். அந்த எல்லைகள் கூட பொருட்களால் தான் அமைக்கப்பட்டு வருகின்றது. இது நிஜமான ஒரு குடில் அமைப்பாகவே பார்க்க முடிகின்றது. நிஜமான ஆடுகளே கொண்டு வரப்படுகின்றது. இந்த குடிலே நிஜமான ஆடுகள் கொண்டு வரப்படுகிறது. ஒரு வித்தியாசமாகவே இருக்கின்றது. பார்க்கலாம். 2 ஆட்டிடையர்களும் இருக்கின்றார்கள். 2 இளைஞர்கள் தலைமையில் தான் இந்த ஆடுகள் கொண்டு வரப்படுகின்றது. அந்த ஆடுகளுக்கு ஏதாவது புல்லு கொடுங்க. அது வேற எதாவது சாப்பிடுது. ஏதாவது புல்லு கொடுங்க. ஆடுகளை கண்டவுடனே சிறுவர்களுக்கும் ஆனந்தம். ஆமா, சிவப்பு ஆடை உடுத்தி இருந்தால் அது இடிக்கும் என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்குள்ள இருக்கின்றது. 2 பேரும் சிவப்பு உடைதான் அணிந்திருக்கின்றார்கள். பரிசு கொடுப்பதற்காக அந்த தூத்தூர் இளைஞர் இயக்கத்தை சார்ந்த, அதாவது TFCYM இளைஞர் இயக்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் அதை தயார் செய்து வருகின்றார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றேன். 2வது பெரிய ஆடுகளாக இருக்கின்றது. அவர்களுக்கு இந்த இடம் புதிதாக இருப்பதால் தான் அவர்கள் கொஞ்சம் பதட்டப்படுகின்றார்கள். இந்த ஆடுகளை பார்ப்பதற்கு சிறுவர்கள் ரொம்ப ஆனந்தமாக, சந்தோஷமாக துள்ளி குதிப்பதை பார்க்க முடிகின்றது. ஆடுக்கு பல்லு உண்டா அப்படின்னு ஒரு சிறுவன் கேட்குறான். கண்டிப்பா பல்லு இருக்கும். சிறுவர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். ஏனென்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் அந்த நிஜமான உயிருடன் இருக்கக்கூடிய ஆடை பார்க்கின்றார்கள். பனிக்காலம் என்பதால் அந்த மரத்திலே பனி விழுந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை பஞ்சு மூலமாக உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதை தற்போது அந்த குளத்தினுடைய அருகிலே நடுகின்றார்கள். இந்த வார்டை சார்ந்தவர்கள் மாடையும் கொண்டிருந்திருக்கிறார்கள். அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கின்றது. ஆடு, மாடு இந்த 2ஐயும் இந்த குடிலுக்குள்ளே அவர்கள் அமைக்கப் போகின்றார்கள். அந்த ஆட்டிடையர்களையும் அதுக்கேற்ற அந்த சீருடைகள் அணிந்து, காஸ்டியூம் அணிந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த ஆடு மாடுகள் குடிப்பதற்காக கஞ்சி தண்ணிகளை வைத்திருக்கின்றார்கள். வித்தியாசமான முறையிலே வருகின்றது. நிஜமான விளக்கை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த குடிலுக்குள்ளே நிஜமான விளக்கு, பொற்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட அதே விளக்கை தான் இங்கே பயன்படுத்தி இருக்கின்றார்கள்.
இன்னும் 2 சின்ன ஆடுகள், குட்டி ஆடுகளும் வந்திருக்கின்றது. மொத்தமாக 3 ஆடுகளும் ஒரு சின்ன கன்றுகளுமாக இருக்கின்றது. இதற்கு 3 ஆட்டிடையர்கள் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ரொம்பவே தத்ரூபமாக அழகாக அமைப்பாக இருக்கின்றது. இந்த ஆடு அவங்க அம்மாவை கத்துது, போஸ்ட் கொடுக்குது. எங்க வீடியோவுக்கு அது போஸ்ட் கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கு. இடம் புதுசா இருக்கிறதுனால தான் அது கத்திக்கொண்டே இருக்கிறது. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நெருங்கி வருவதால் எல்லா வேலைகளும் இந்த வார்டில் உள்ளவர்கள் தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள். நிஜமாகவே ஆடுகள், மாடுகள், ஆட்டிடையர்கள் எல்லாவரையும் பார்க்க முடிகிறது. ஆடும் ஆட்டு குடல்களும் இங்கே ரொம்பவே நிஜமாகவே அவர்கள் தத்ரூபமாக அமைத்திருக்கின்றார்கள். வானதூதர்கள் 3 பேர்கள் வேடமணிந்து இருக்கின்றார்கள். அந்த ஏஞ்சல்ஸ் 3 பேரையும் தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கோட்டைகளினுடைய மதில் சுவர் போன்று அந்த மதில்களை அமைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் பெத்லகேம் என்பது மலை சூழ்ந்த பகுதி. அதனை சுற்றியுமே கோட்டைகள், தாவீதின் ஊரிலே இயேசு பிறந்தார் என்ற அமைப்பை உருவாக்கும் விதமாகத்தான் இந்த கோட்டை மதில்கள் அமைத்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லும் விதமாக மேரி கிறிஸ்மஸ் என்ற ஒரு அமைப்பையும் அழகாக உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். ரொம்பவே அழகாக இருக்கின்றது இந்த அமைப்பு. இந்த வார்டில் உள்ள குடில் அமைப்பை பொறுத்தளவில் குளத்திலே ஒரு படகையும் அமைத்திருக்கின்றார்கள். அது வித்தியாசமாகவே இருக்கின்றது. மற்ற குடில்களை ஒப்பிடும்போது இந்த குடில் கொஞ்சம் வித்தியாசமாகவே அமைந்திருக்கின்றது. இது ஒரு சப்பாத்தி கள்ளி முள். பொற்காலங்களில் நம்ம ஊர்களில் எல்லாம் அந்த அதிர்க்காக இந்த முள்ளை தான் வைப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு பனி விழுந்திருக்க மாதிரியான ஒரு செட்டப் உருவாக்கி இருக்காங்க பஞ்சு கொண்டு. அந்த அமைப்பை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதை சுற்றியே முள்வேலி அமைச்சிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் ஷாக் ஏதோ கொடுத்துருக்காங்க போல இருக்கு. பக்கத்தில் போனால் அது உள்ளே போக முடியாத அளவில் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்காங்க. மேற்கூரை ஓலை போட்டு தான் மேய்ஞ்சிருக்காங்க. அது நிஜமாகவே அது நட்சத்திரத்தையும் அமைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த 3 ராஜாக்களுக்கும் ஞானிகளுக்கும் நட்சத்திரம் வழிகாட்டியது. அந்த அமைப்பை உருவாக்கும்படியாக அந்த தோற்றத்தையும் ஒரு நட்சத்திர அமைப்பை கொண்டு அமைத்திருக்கின்றார்கள். ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது காட்சிகள். இயேசுபாலன் இன்னும் பிறக்கவில்லை போலும். கடைசியாக இறுதி வடிவம் அடைகிறது இந்த வார்டினுடைய குடில். முழுக்க முழுக்க வைக்கோலான குடில் அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. இது 1வது லாட் நம்பரில் உள்ள குடிலைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது நீங்கள் இந்த 3 ராஜாக்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தூத்தூர் பங்கு நிர்வாகமும் TFCOவும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் குடில் போட்டியானது தற்போது துவங்க இருக்கின்றது. 2 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 2 மணி நேரத்துக்கு உட்பட்டு அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விட்டார்கள். இப்போது நடுவர்கள் அதை பார்வையிட்டு அதற்கான மதிப்பெண்களை போடுகிறார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மறைவட்டார பங்கை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நமது மத்தியில் இந்த குடில்களை எல்லாம் பார்வையிட்டு அதை தீர்ப்பிடுவதற்காக வந்திருக்கின்ற நடுவர் அவர்களை உங்கள் மத்தியிலே வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களுடைய பெயர்கள் திரு ஜான் ஜெபராஜ் மற்றும் திரு பிரமோத் அவர்கள். இருவருமே நல்ல கலை அறிவு ஞானம் பெற்றவர்கள். இவர்கள் ஓவியர்களாக பல படங்களை தீட்டியிருக்கின்றார்கள்.
இவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களாக இருப்பதன் காரணமாக பல இடங்களுக்கும் பல்வேறு போட்டிகளுக்கும் இதுபோல நடுவர்களாக சென்று கொண்டிருக்கின்றவர்கள் இன்று நம்முடைய அழைப்பிற்கு இணங்க பழுகல் பகுதியிலிருந்து இங்கு வந்திருக்கின்றார்கள். இவர்களை பெரும் மகிழ்வுடன் உங்கள் மத்தியிலே வரவேற்கின்றேன். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை நமது மத்தியில் வரவேற்போம். ஐந்து நிமிடத்தில் அவர்களுடைய அந்த அசைவுகள் அந்த குடிலினுடைய நிஜ அமைப்பை செய்து காட்டுவார்கள். Token number 1, judges please note. Token number 1. Time start. நடுவர்கள் அந்த குடிலை பார்வையிடுகிறார்கள். நிஜமாகவே செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலத்தில் குடில் அமைப்பு எப்படி இருந்ததோ அதை தத்ரூபமாகவே அவர்கள் செய்து வைத்திருக்கின்றார்கள். இயேசுபாலன் பிறந்திருக்கின்றார். அன்னை மரியாளும் சூசேப்பரும் அங்கே அந்த குழந்தையினுடைய பக்கத்திலே தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வானதூதர்கள் 3 பேர்கள் அதன் பின்பாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலத்தில் ஏற்றப்பட்ட அதே விளக்கு அமைப்பை தான் அந்த குழந்தை பாலனுடைய மேல் பகுதியிலும் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது. நட்சத்திரமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. குளிர்காலம் என்பதால் அதற்கு கொஞ்சம் சூடு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீ அமைப்பை உருவாக்கின்றார். சொல்லு சொல்லு. இப்போது டோக்கன் நம்பர் 2 தான் நீங்கள் பார்வையிடுகின்றீர்கள். நாம் பெத்லகேமுக்கு போய் இறைவனின் ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் வழிகாட்ட 3 ஞானிகளும் அந்த இயேசுபாலனை தரிசிக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நட்சத்திரம் நிஜமாகவே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. போலம் நானிடே கொண்டு வந்தேன் கடவுளே துஷ்ட பாவபாரம் தாங்கி மறிப்பாதேவரே
நெஞ்சத்தேரிடிப்பேன் ஜபதூபமேறெடுப்பேன் உன் பாதம் பணிவேன். ஆட்டியிடர்களும் இயேசுபாலனை நமஸ்காரம் செய்யக்கூடிய காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கொடுக்கப்பட்ட 5 நிமிடத்தில் அவர்கள் அந்த இயேசுபாலனுடைய பிறப்பை தத்ரூபமாக காண்பித்திருக்கின்றார்கள். இயேசுபாலனை அன்னை மரியாள் தாலாட்டுகிறார்கள். பார்வையாளர்கள் பார்வையிடலாம். அடுத்ததாக டோக்கன் நம்பர் 3. மூன்றாவது டோக்கன் நம்பர் அமைந்திருக்கக்கூடிய இடத்தில்தான் நாம் இப்போது சென்று கொண்டிருக்கின்றோம். டைம் ஸ்டார்ட். மன்னர் அகஸ்து சீசரின் சட்டப்படி சூசை மாமுனி தன்னுடைய நிறைமாத மனைவியான மரியாளை கூட்டிக் கொண்டு தங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய தங்களுடைய சொந்த ஊரான பெத்லகேமுக்கு கடந்து செல்கின்றனர். அங்கு சென்று சத்திரங்கள் தேடி இடம் கிடைக்காததால் அருகிலே மாட்டுத் தொழுவத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்து அங்கே தன்னுடைய மனைவியான மரியாளை கூட்டிக் கொண்டு சூசை முனி தஞ்சம் புகுகின்றார். அஞ்சாதீர், உங்களுக்காக மீட்பர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணியை சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். அதுவே உங்களுக்கான அடையாளம். சார், இந்த காட்சிகளை பதிவு. இப்போது 3 ராஜாக்கள் செல்கின்றார்கள். தேவதூதர்களும் வாழ்த்து செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆட்டிடையர்களும் நமஸ்காரம் செய்து விட்டார்கள். ஹலோ, கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. பெத்லகேம் நகரிலே காரிருளின் நடுவிலே, பெத்லகேம் நகரிலே காரிருளின்
இருளின் நடுவிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. தேவதூதர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். உலகில் அவருக்கு அமைதி உண்டாக, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாக. உலகில் அவருக்கு அமைதி உண்டாக, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாக. உலகில் இறைவனுக்கு மாட்சிமை அமைதி உண்டாக, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாக. உலகில் அவருக்கு அமைதி உண்டாக, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாக. உலகில் அவருக்கு அமைதி உண்டாக. அடுத்ததாக டோக்கன் நம்பர் 4. இதோ வால் நட்சத்திரம் உதித்துள்ளது, அங்கே போய் நாம் குழந்தையை காண்போம். அன்னை மரியாள் இயேசு பாலனை தாளாட்டக்கூடிய நிகழ்ச்சியை தான் அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நிஜமாகவே அந்த குழந்தை அழும் காட்சிகள் நெஞ்சை வருடுவதாகவே இருக்கின்றது. ஐந்தாவது குடிலின் காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மாற்றுக் கழுவத்தில் பிறந்த குழந்தை இயேசுவை காண 3 அரசர்கள் வருகின்றனர். அதே பார்த்து அன்பார்ந்தவர்களே, நம்முடைய 2025 வருடத்திற்கான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களானது
TFCOM இளையோர் குழுவுடன் இணைந்து நம்முடைய பங்கு பேரவையும் சேர்ந்து இந்த கொண்டாட்டங்களை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றினோம். அதில் நாங்கள் நடத்திய போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக இப்போது நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம். நம்முடைய பங்கு தந்தையானவர் நவம்பர் மாதத்தில் இருந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு ஏற்பாடுகளும் செய்யும் போது எங்களோடு உடனிருந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தார். அவரை எங்களுடைய TFCOM இளையோர் குழு சார்பாக பாராட்டுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்காக ஒரு சிறப்பு விருது. அடுத்ததாக எங்களுடைய இளையர் பணிக்குழுவின் அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்முடைய பங்கின் உதவி பங்கு தந்தை ஃபாதர் நெப்போலியன் அவர்கள். அடுத்ததாக எங்களுடைய யூத் அனிமேட்டர் சிஸ்டர் பூஜா அவர்கள்.